வணக்கம். நியூஸ் ஜேயின் அந்திப்பதிப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் அருண்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எந்த ஒரு ஆண்டும் ஜூன் 12 அன்று திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இவ்வாண்டு திறக்கப்படாதது விவசாயிகளை பெரும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் ஆளாக்கியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. குறுவை சாகுபடி மேட்டூர் அணையில் இருந்து வரும் காவிரி நீரை பெரிதும் நம்பியிருப்பதால் இந்த நீர் வெளியீடு என்பது மிகவும் முக்கியமானது எனவும் வலியுறுத்தல். ஏற்கனவே விவசாய பயிர்க்கடன் தொகைகளை சொன்னபடி தள்ளுபடி செய்யாமல் கடுகளவு கடனை மட்டும் அடைப்பதாக கூறி விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை போராட்டக் களத்திற்கு தள்ளிவிட்டுள்ள இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு தற்போது நீர் திறப்பு செய்யாமல் 134 கோடி ரூபாய்க்கு சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் மற்றுமொரு ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். அஇஅதிமுக அரசின் அறிவிப்பின்படி ஏற்கனவே விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் நிலையில் அதை தற்போதைய பொய்க்கால் குதிரை அரசு 18 மணி நேரமாக குறைத்திருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். விவசாயிகளின் வலிகளை வேதனைகளை கொஞ்சம் கூட புரியாமல் இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு ஒரு வெற்று ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் சாடல். மேட்டூர் அணை திட்டமிட்டபடி திறக்கப்படாத நிலையில் குறுவை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 134 கோடி ரூபாய் மதிப்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. டெல்டா இல்லாத மாவட்டங்களுக்கு 57.33 கோடி மதிப்பில் சிறப்பு தொகுப்பும் தடையில்லா மும்முனை மின்சாரமும் நாளொன்றுக்கு 18 மணி நேரம் வழங்கப்படும் எனவும் விளக்கம். விவசாயிகள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட நீர் திறப்பின் தீவிரத்தை உணர்ந்து மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். சிறப்பு தொகுப்பு அறிவிப்புகள் விவசாயிகளின் பிரச்சனையை தீர்க்காது என்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நீர் திறப்பே ஒரே தீர்வு என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். குழந்தை தொழிலாளர் வருமானம் நாட்டுக்கு சிறுமை என முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருப்பது வரவேற்பை பெற்றாலும் அவர் தற்போது ஆட்சி பொறுப்பில் இருப்பதை மறந்து பேசுகிறாரா என்ற பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தில் இன்னும் நீடிக்கும் குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை அடுத்த 30 நாட்களில் முழுமையாக ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வரும் ஜூன் 16, 17 ஆகிய 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்படும் என சபாநாயகர் அறிவிப்பு. சட்டப்பேரவை செயலாளர், சட்ட நிபுணர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படும் என விளக்கம். அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வரும் 16, 17 தேதிகளில் சட்டப்பேரவை நடைமுறைகள் தொடர்பான பயிற்சி. இதனிடையே அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைந்த 4 எம்எல்ஏக்களுக்கு 7 நாட்களுக்குள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் சட்டமன்றம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை பயிற்சி பெறும் நிலை உருவாகியுள்ள நிலையில் 8 கோடி மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கப் போகும் உறுப்பினர்களுக்கு இத்தகைய பயிற்சி தேவைப்படுவது ஜனநாயகத்தின் தரத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. பயிற்சி நல்ல முயற்சியாக இருந்தாலும் நிர்வாகத்திறன் மற்றும் நல்லாட்சியை உறுதி செய்யும் அளவுக்கு இது போதுமானது அல்ல என மக்கள் விமர்சனம். மாநில அரசின் மானிய தொகை 2 மாதங்களாக வராததால் 487 பேரூராட்சிகள் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பு. பணியாளர்களுக்கான ஊதியம், மின் கட்டணம், பராமரிப்பு பணிகள் தேங்கி சேவைகள் பாதிக்கப்படுவதால் அரசு உடனடி நிதியை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை. சேலம் எருமாபாளையம் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் மேல்நிலைப் பள்ளிக்கு மிக அருகில் புதிய தனியார் மதுபான கடை திறக்கப்பட்டிருப்பதால் அதிர்ச்சி. டாஸ்மாக் மதுக்கடையை மூடுவதாக கூறிவிட்டு தனியார் மதுபான கடைகளை உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி பள்ளிக்கு அருகிலும் தேசிய நெடுஞ்சாலையிலும் தாவேக அரசு திறந்து வருவதால் மாற்றத்தை எதிர்பார்த்த மக்கள் ஏமாற்றம். சென்னையில் சிங்கப்பெண் சிறப்பு படை பிரிவினர் ரோந்து மற்றும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இல்லாத பகுதிகளை குறிவைத்து காமுகர்கள் தங்கள் லீலைகளை தொடர்கிறார்களா என கேள்வி.
ஜாம் பஜாரில் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் பசுபதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த கவலை பொதுமக்கள் மத்தியில் மீண்டும் அதிகரிப்பு. சென்னையில் எம்கேபி நகர் அருகே பைக் டாக்ஸியில் சென்ற இளம் பெண்ணுக்கு ஓட்டுநர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததால் அதிர்ச்சி. மேகாலயாவைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் தப்பி ஓடிய பைக் டாக்ஸி ஓட்டுநருக்கு வலைவீச்சு. திருப்பத்தூர் அருகே 17 வயது சிறுமியை கடத்தி திருமணம் செய்த இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். குழந்தை திருமணங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகமும் சமூக நலத்துறையும் என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. சென்னையை அடுத்த ஆலந்தூரில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தாவேக பகுதி செயலாளர் வேம்புலி மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு. தொடர்ச்சியாக தாவேக நிர்வாகிகள் மீது பாலியல் மற்றும் பெண்கள் தொடர்பான புகார்கள் எழுவதால் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தாவேக நிர்வாகிகளுக்கே தனியாக அமைக்க வேண்டிய நிலை வந்துவிட்டதா என பொதுமக்கள் மத்தியில் எழும் கேள்வி. சென்னை ஆலந்தூரில் பாலியல் தொல்லை வழக்கில் தாவேக பகுதி செயலாளர் சிக்கிய விவகாரம். தாவேக நிர்வாகி வேம்புலி மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதாக கூறி பதவியில் இருந்து நீக்கம். சென்னை அண்ணா நகரில் நடத்தையில் சந்தேகப்பட்டு பெண் சுத்தியலால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் குடும்பங்களுக்குள் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எப்படி தடுக்கப் போகிறது என எழும் கேள்வி. பெண்கள் விஷயத்தில் சமூக பொறுப்பு வேண்டும் என முதலமைச்சர் கூறியிருப்பதால் அதற்கென தனிப்படை அமைக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. நாகையில் ஆசைக்கு இணங்க மறுத்த 80 வயது மூதாட்டியை முதியவர் ஒருவர் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்த பயங்கரம். கொடூர சம்பவம் தொடர்பாக ராமசாமி என்பவர் சிக்கிய நிலையில் தமிழகத்தில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பில்லாத நிலை தொடரும் நிலையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எங்கே போனது என மக்கள் கேள்வி. சென்னை அண்ணா நகரில் குடும்ப தகராறு காரணமாக 54 வயது பெண்ணை தூக்கத்தில் சுத்தியலால் தாக்கி கொன்ற 68 வயது முதியவர் காவல் நிலையத்தில் சரண். பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கரடி குளத்தில் லாரி ஓட்டுநர் மாரிமுத்து முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கொலையில் விடியாத நாட்களே இல்லை என்ற விமர்சனங்கள் எழும் நிலையில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் மோசமடைகிறதா என்று பொதுமக்கள் அச்சத்துடன் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சாலையில் நடந்து சென்ற தொழிலாளியை கஞ்சா போதை ஆசாமி ஒருவர் கீழே தள்ளி கொடூரமாக தாக்கிய பயங்கரம். சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியானதை அடுத்து குற்றவாளியை காவல்துறை தேடி வரும் நிலையில் கஞ்சா போதையை தடுப்பதில் அரசின் அலட்சியமே இதுபோன்ற கொடூரங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் கஞ்சா கடத்தி வந்த ஒடிஷாவைச் சேர்ந்த 2 பேர் 10 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு தொடர்ச்சியாக கடத்தி வரப்படும் நிலையில் தடுக்க வேண்டிய போலீசார் மெத்தனத்துடன் இருப்பதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் 2 பேர் கடுமையாக தாக்கியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் முதியவருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் சமீப காலமாக குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். திருப்பூர் மாவட்டம் நல்லூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய 2 காவலர்கள் ஆள்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பணியிடை நீக்கம். சட்டத்தை காக்க வேண்டிய காவலர்களே கடத்தல் குற்றச்சாட்டில் சிக்கிய சம்பவத்தால் காவல்துறைக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே விவசாயியின் வீட்டின் பூட்டை உடைத்து 18 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் 1,70,000 ரூபாய் பணம் கொள்ளை. தமிழகமெங்கும் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் போலீசார் முறையாக ரோந்து செல்லாததே காரணம் என குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் மருத்துவம் படிக்காமலேயே மருத்துவம் பார்த்த தாவேக பிரமுகரால் விஷம் குடித்த இளைஞர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. மெடிக்கல் வைப்பதற்கு உரிமம் பெற்றுவிட்டு சட்டவிரோதமாக மருத்துவம் பார்த்த தாவேக பிரமுகர் ஆனந்த் பாபு என்பவர் கைது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற போலி சிபிஐ அதிகாரி சிக்கினார். பிடிபட்ட நபர் திமுக, தாவேக கட்சிகளின் அடையாள அட்டை உள்ளிட்ட பல்வேறு ஐடி கார்டுகளை வைத்திருந்த நிலையில் அவரது மோசடி பின்னணி குறித்த தீவிர விசாரணை. தமிழகத்தில் சில யூடியூப் மற்றும் இணையதளங்களில் சர்வசாதாரணமாக பாலியல் இச்சைகளை தூண்டும் ஆபாசமாக பேச்சுகள், அரைகுறை ஆடைகளுடன் தோன்றும் பெண்களால் இளைஞர்கள் சீரழிவதாக குற்றச்சாட்டு. கட்டணம் செலுத்தி இந்த நேரலைகளை பார்ப்போர் அதிகரிப்பதாக கூறப்படும் நிலையில் சிங்கப்பெண் சிறப்பு படை மற்றும் காவல்துறை இதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி வலுக்கிறது. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி அருகே பொது இடத்தில் மது போதையில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி ரகளையில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பெண்களிடமும் அடாவடி செய்ததால் அச்சம். விசாரணைக்கு வந்த காவலர்களையும் தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அராஜகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது விஜய் நடவடிக்கை எடுப்பாரா என பெண்கள் கேள்வி. பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு காவல் படை கொண்டுவரப்பட்ட நிலையில் கோடம்பாக்கத்தில் வீட்டை சுத்தம் செய்ய அழைத்துச் சென்று சந்திரமௌலி என்பவர் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். பெண்களுக்கு எதிரான இத்தகைய குற்றங்களை முன்கூட்டியே தடுக்க சிங்கப்பெண் சிறப்பு காவல் படை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என வலுக்கும் கேள்வி. சென்னை பெரியமேட்டில் வாடகை வீட்டில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. 2 பேர் சிக்கிய நிலையில் குடியிருப்பு பகுதியில் இத்தனை நாட்களாக பாலியல் தொழில் நடத்தி வருவது காவல்துறைக்கும் உள்ளூர் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் எப்படி தெரியாமல் இருக்கும் என அப்பகுதி மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ள அருணாச்சலபுரத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து கஞ்சா மொத்த வியாபாரம் செய்து வந்தவர் சிக்கினார். கைது செய்யப்பட்டவர் கஞ்சா விற்பனை வழக்கில் இதுவரை 8 முறை சிறைக்கு சென்று வந்தவர் என விசாரணையில் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கேரள இளைஞரிடம் பறிமுதல் செய்த வெளிமாநில மது பாட்டிலை லஞ்சம் பெற்றுக்கொண்டு முதன்மை காவலர் ஒருவர் இளைஞரிடமே மீண்டும் வழங்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. காவலர்களின் இந்த அலட்சியமே குற்ற சம்பவங்கள் பெருக காரணம் என சமூக வலைதளங்களில் மக்கள் கடும் விமர்சனம். பாத்தீங்களா? கண்டிஷன் டர்ம்ஸ் பாத்தீங்களா? என்ன போட்டிருக்காங்க? என்ன சொல்லு அலௌட் இல்லைன்னு போட்டிருக்கா? என்ன மீனிங்? அப்ப நாங்க எது இது பண்றோமா? இதெல்லாம் வந்து நார்மல் ஃபைன், உனக்கு வார்னிங் ஃபைன். நெக்ஸ்ட் டைம் தான் ப்ராப்பரா வரணும். நம்ம இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு மெயினான ஒர்க்கு உனக்கு ஜாப்ல வந்து டிஸ்டர்ப் ஆகும். எப்படி கொடுக்கறது பார்த்து கேர்ஃபுல்லா கொண்டு போனேன். ஏதோ இந்த வெளிநாட்டு அதுன்றதுனாலதான் சரியா? நேரவா கேமரா வேற தெரியுது. உள்ள பொண்ணு உள்ள சொருகு வச்சுக்க. திருவண்ணாமலை ஆரணி அருகே அரசு மதுபான கடையின் சுவற்றில் துளை போட்டு 10,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் கொள்ளை. திமுக ஆட்சியில் நடந்தது போலவே தாவேக ஆட்சியிலும் திருட்டு சம்பவம் தொடர்வதாக மக்கள் வேதனை. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் கார் பார்க்கிங் பகுதியில் பெண்ணுடன் தகராறு செய்ததை தட்டி கேட்ட கொத்தனார் செங்கலால் அடித்து கொலை. கொலையா முந்திரிக்கா என்பதை நினைவூட்டும் வகையில் கொலை சம்பவங்கள் தொடரும் தமிழகமாக மாறியுள்ளதா என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. யூடியூப் மற்றும் இணையதளங்களில் பெண்களை அநாகரிகமாகவும் இழிவாகவும் பேசியதாக கைது செய்யப்பட்ட முக்தார் அகமது மீது மேலும் 20க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல். ஏற்கனவே 2 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கூடுதல் புகார்களும் விசாரணையில் சேர்க்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே எம்ஜிஆர் நகர் பகுதியில் சந்தன கருப்பு சுவாமி கோவிலின் உண்டியலை உடைத்து திருட்டு. கோவில்களில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டுவது திமுக ஆட்சியைப் போல தாவேக ஆட்சியிலும் தொடர்வதாக பொதுமக்கள் புகார்.
மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி பகுதியில் 5,40,000 ரூபாய் மதிப்பிலான 1,800 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி போதை கும்பல்கள் செயல்படுகிறதா என கேள்வி எழுப்பும் மக்கள் மாநிலம் முழுவதும் பரவும் போதை மாத்திரை விற்பனையை கட்டுப்படுத்த காவல்துறை திணறுவதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருசக்கர வாகனத்தில் வெளிமாநில மதுபாட்டில்களை கடத்தி வந்த 2 பேர் சிக்கினர். பிடிபட்ட இருவரிடமிருந்து 180 மதுபாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் கைப்பற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வாகனங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 340 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் சிக்கின. சட்டவிரோதமாக குட்கா பதுக்கிய ஏழுமலை என்பவரை பிடித்து விசாரணை நடைபெறும் நிலையில் அவரது மளிகை கடைக்கு சீல் வைக்க திட்டம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கிப்பேட்டை தாலுகா தாமனேரி ஊராட்சியில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயியிடம் லஞ்சம் வாங்கிய ஒப்பந்த பணியாளர் சவுந்தரராஜன் பிடிபட்டார். நெல் மூட்டைக்கு 50 ரூபாய் வீதம் 215 மூட்டைகளுக்கு 10,750 ரூபாய் என லஞ்சம் பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் சிக்கினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை பெண்கள் ஒன்று சேர்ந்து காலணியால் அடித்ததால் பரபரப்பு. பேருந்து பயணத்தின் போது தரக்குறைவாக பேசியது குறித்து நேர பதிவாளர் அலுவலகத்தில் புகார் அளித்த பெண்ணை ஓட்டுநர் தாக்கிய நிலையில் பதிலடி. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் பேரூராட்சியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சிறுநீர் கழித்த போதை ஆசாமி. தன் மீது புகார் அளித்தால் தண்ணீர் தொட்டியில் விஷம் கலந்து விடுவேன் என பொதுமக்களை போதை ஆசாமி மிரட்டிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. பெண்கள் பாதுகாப்பிற்காக புதிய பெயர்களில் சிங்கப்பெண், சீரும் பெண் என விளம்பரப்படுத்தப்படும் திட்டங்கள் உண்மையில் என்ன புதிய மாற்றத்தை உருவாக்குகிறதென பெண்கள் கேள்வி. அயனாவரத்தில் பெண் மீதான பாலியல் தொல்லை சம்பவம் நடந்த பிறகு காமுகன் சிக்கிய நிலையில் சிறப்பு படை என்பது குற்றத்தை தடுப்பதற்கா அல்லது குற்றம் நடந்த பிறகு கைது செய்வதற்கா என்ற விவாதம் மீண்டும் உருவாகியுள்ளது. விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி திருச்சியில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம். 15 நாட்களுக்குள் நிலுவைத் தொகை வழங்காவிட்டால் தொடர் போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் குறுவை சாகுபடிக்காக ஏக்கருக்கு 5,000 ரூபாய் தொகுப்பு நிதி வழங்கவும், தமிழக ஆறுகளில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டவும் வலியுறுத்தி விவசாயிகள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம். இட்லி தட்டு மற்றும் ஓட்டை பானையுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க வேண்டுமென கோரிக்கை. சென்னை பெருங்குடியில் இரவு முழுவதும் தொடர்ந்து மின்வெட்டால் விடிய விடிய தூக்கம் இல்லாமல் குழந்தைகள், முதியோர்கள் அவதி. ஆட்சிக்கு வந்து 1 மாதத்தில் சென்னை மக்களின் தூக்கத்தை புதிய அரசு கெடுத்துவிட்டதாக மக்கள் குமுறல். காஞ்சிபுரம் மாநகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்பட்ட தொடர் மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் கடும் அவதி. சன்னதி தெரு, ஓபி குளம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் இருக்க முடியாமல் வீதிகளில் தஞ்சமடைந்த பொதுமக்கள் தமிழக அரசு மீது கடும் கொந்தளிப்பில் உள்ள நிலையில் மின்வெட்டு பிரச்சினை எப்போதுதான் தீரும் என கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் இரவு முழுவதும் மின்சாரம் இல்லாததால் கடும் அவதிக்குள்ளான பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தொடர் மின்வெட்டு அதிகரித்து வரும் நிலையில் ஒவ்வொரு மின்வாரிய அலுவலகத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும் அளவிற்கு பொதுமக்கள் கொந்தளிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ராமபுரம், வயலூர் உள்ளிட்ட கிராமங்களில் தொடர்ச்சியான மின்வெட்டு மற்றும் குடிநீர் விநியோக பாதிப்பை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல். தஞ்சாவூர் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோயம்புத்தூரின் மேற்கு வழிய சாலை திட்டத்தில் மைல்கால் பறக்கும் பாலத்தின் கட்டுமான பணிகள் தாமதமடைந்து பாட்டில் நெக் நெருக்கடி ஆகியுள்ளதால் திட்டத்தின் மீதமுள்ள கட்டுமானங்களை சரியான நேரத்தில் முடிக்க முடியுமா என மக்கள் அச்சம்.
இந்த தாமதம் போக்குவரத்து நெரிசல், பொருளாதார இழப்பு மற்றும் திட்டத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை பாதிக்கும் என உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கவலை. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே டிரான்ஸ்பார்மர் தீப்பற்றி எரிந்து மின்சாரம் தடைப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. எப்போது மின்சாரம் வரும் என கேட்ட பொதுமக்களிடம் மின்வாரிய அதிகாரி அலட்சியமாகவும் அடாவடியாகவும் பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. எம்எல்ஏ பேசுறாரு, எஸ்சி பேசுறாரு, ஏடி பேசுறாரு, டி பேசுறாரு, டிரான்ஸ்பார்மர் வாங்க அங்க வாடின்றாரு. நான் போயிட்டு இருக்கேன். என்னைய 10 போன் அடிச்சா நான் எப்படி போறது? கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே ஆடூர் அகரம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பொதுமக்கள் போராட்டம். மது அருந்த வருபவர்களால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக வேதனை. சென்னையில் ஆவின் கிரீன் மேஜிக் பால் விநியோகம் கடுமையாக குறைந்ததால் நுகர்வோர் விலை உயர்ந்த தனியார் பாலை வாங்கும் அவலம். குறைந்த கொள்முதல் மற்றும் அதிகரிக்கும் நஷ்டமே காரணம் என கூறப்படும் நிலையில் இது தற்காலிக நடவடிக்கை மட்டுமே என ஆவின் அதிகாரிகள் விளக்கம். பனை தொழிலாளர்களின் நலன் மேம்பட கள் விற்பனையை பரிசீலிப்பது அவசியம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் கோரிக்கைக்கு நீதிமன்றம் முக்கியத்துவம் அளித்துள்ள நிலையில் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள விவகாரத்தில் தமிழக அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்று எழும் கேள்வி. வீட்டு வேலைகளில் ஈடுபடும் இல்லத்தரசிகள் நாட்டை கட்டி எழுப்புபவர்கள் என உச்சநீதிமன்றம் கருத்து. ஊதியமில்லா உழைப்பின் குறைந்தபட்ச மதிப்பு மாதம் 30,000 ரூபாய் என சாலை விபத்து இழப்பீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என உறுதிபட தெரிவித்துள்ள முதலமைச்சர் விஜய். குழந்தை தொழிலாளர்களின் வருமானம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் சிறுமை என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அனைத்து குழந்தைகளுக்கும் இனிமையான குழந்தை பருவத்தையும் முறையான கல்வியையும் வழங்குவது நம் அனைவரின் கடமை என்றும் அறிக்கை. முதலமைச்சர் விஜயின் மெகா சாலை மற்றும் ரயில் திட்ட அறிவிப்பு குறித்து கேள்வி எழுப்பும் பொதுமக்கள். இதுபோன்ற திட்டங்களை நிதி ஆதாரமின்றி எப்படி செயல்படுத்த முடியும் என்றும் சந்தேகம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் மீதான வழக்கை முடித்து வைப்பதாக தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை திரும்பப் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் மனு. 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றது தொடர்பான வழக்கில் மறு விசாரணைக்கு அனுமதி கோரி மனு தாக்கல். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்த முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், கடந்த 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கீதா ஜீவன் பொறுப்பேற்பாரா என அரசியல் வட்டாரங்களில் எழும் கேள்வி. விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் ஆதரவாக பேசியதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு இரு கட்சிகளுக்கும் உள்ள இடைவெளியை அதிகரிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் அங்கநாத வலசையில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த வழக்கில் 32 வயது நபரை போக்சோவில் கைது செய்து மிக தாமதமாக சமூக நலத்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாக எழும் குற்றச்சாட்டு. சிறார் திருமணங்களை முன்கூட்டியே தடுக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகம், சமூக நலத்துறை மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் அமைப்பு ரீதியாக கண்காணிப்பில் தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்க விழா அணிவகுப்பு பயிற்சியில் பங்கேற்ற பெண் காவலர் கிருபாவின் தங்கநகை வாகனத்தில் இருந்து மாயமான சம்பவத்தால் அதிர்ச்சி. காவல்துறையினரின் பொருட்களுக்கே பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஆவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் G7 பிரான்ஸ் பயணத்திற்கு முன்னதாக இந்திய விமானப்படைக்கான 114 ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் மாற்றியமைக்கப்படும் என பிரான்ஸ் அறிவிப்பு. கூட்டு மேம்பாடு, தொழில்துறை ஒத்துழைப்பு மற்றும் சமமான பங்களிப்பின் அடிப்படையில் இந்த மெகா பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் சுமார் 3,25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் பெரும்பாலான விமானங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளன.
சில்லறை விற்பனை நிலையங்களில் அதிவேக டீசல் விற்பனையை ஒரு நுகர்வோர் அல்லது வாகனத்திற்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 200 லிட்டர் மட்டுமே வழங்க மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் உத்தரவு. வணிக நிறுவனங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மானிய விலையிலான எரிபொருளை மொத்தமாக வாங்குவதை தவிர்த்து தனிநபருக்கு எரிபொருள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மத்திய அரசு நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் அரசு பேருந்தில் பயணித்த பொறியாளரின் மடிக்கணினியை திருடியதாக தாவேக கிளை செயலாளர் கண்ணப்பனை கைது செய்து போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சித்த மருத்துவம் பார்த்து வந்த நபரிடம் ஊசி செலுத்திக் கொண்ட நபர் மயங்கி விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. சித்த மருத்துவ படிப்பின்றி மருத்துவம் பார்த்து வந்த சரவணன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழகமெங்கும் உள்ள போலி மருத்துவர்களை கண்டறிந்து அரசு நடவடிக்கை எடுக்க வலுக்கும் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கூடல்வாடியில் கூலி தொழிலாளியின் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 15 சவரன் நகை 30,000 ரூபாய் கொள்ளை. அண்மை காலமாக திருவளாங்காடு, கனகமாசத்திரம், திருத்தணி ஆகிய காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 150 சவரன் தங்க நகை கொள்ளை போயுள்ளதால் மக்கள் பீதி. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அடுத்த கெஜல் நாயக்கன்பட்டியில் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பணியாற்றும் காவலரின் வீட்டில் சுமார் 19 சவரன் தங்க நகை மற்றும் ரொக்கப்பணம் கொள்ளை. தமிழ்நாட்டில் காவலர்கள் வீடுகளிலேயே திருடர்கள் கைவரிசை காட்டும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு படும் மோசமாக சீரழிந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக டிஎஸ்பி போல் சீருடையை அணிந்து கொண்டு சுற்றிய இளம்பெண் ஒருவர் சிக்கினார். கோட்டை பூங்கா பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே நில அளவீடு செய்ய விவசாயியிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சர்வேயரை கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். சர்வேயர் மீனாம்பிகை என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பேருந்து நிலையத்தில் பெண் பயணி ஒருவரை அரசு பேருந்து ஓட்டுநர் தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. பேருந்தில் பயணம் செய்தபோது ஏற்பட்ட வாக்குவாதம் தொடர்பாக பேருந்து நிலையத்தில் இருந்த நேர பதிவாளர் அலுவலகத்தில் பெண் பயணி புகார் அளிக்க வந்தபோது ஓட்டுநர் தாக்கிய நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை. நாட்டில் முதல் முறையாக 1992ஆம் ஆண்டு சென்னையில் 1000 விளக்கு மகளிர் காவல் நிலையத்தை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்த நிலையில் முதல் மகளிர் காவல் நிலையத்தை கருணாநிதி தொடங்கி வைத்தார் என RS பாரதி கூறியதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. ஜெயலலிதாவின் சாதனையையே மறுக்கும் வகையில் அவர் பேசியிருப்பது சர்ச்சையாகியுள்ள நிலையில் அரசியல் விசுவாசத்திற்காக வரலாற்றையே திரித்து பேசுகிறாரா எனவும் கேள்வி எழுந்துள்ளது. திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் ஆர் வைத்தியலிங்கம் வருமானத்திற்கு அதிகமாக 27 கோடி ரூபாய் சொத்து குவித்த வழக்கை மீண்டும் விசாரிக்க லஞ்ச ஒழிப்பு காவல்துறை உத்தரவு. வீட்டு வசதி அமைச்சராக இருந்தபோது பதிவு செய்யப்பட்ட வழக்கு திமுகவில் இணைந்த பிறகு வழக்கு முடித்து வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஊழல் புகாரை விசாரிக்க அனுமதி. தமிழக மாம்பழங்களில் ரசாயன தடயம் அதிகரிப்பதால் ஏற்றுமதி பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை. பாதுகாப்பான பூச்சிக்கொல்லி மாற்றுகள், மருந்து பயன்பாடு ஆய்வு, அரசு கண்காணிப்பில் தோல்வி போன்ற காரணங்களால் மாம்பழம் ஏற்றுமதியில் சந்தை இழப்பு, விலை சரிவு ஆகிய நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணை திறக்கப்படாததை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி அருகே விவசாயிகள் வறண்ட வாய்க்காலில் மலர் வளையம் வைத்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தி போராட்டம். டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து உரிய தண்ணீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கர்நாடக அரசில் இருந்து தண்ணீரை விடுவிக்க காவேரி மேலாண்மை உத்தரவு பிறப்பித்தும் கொடுக்காத கர்நாடகாவை கண்டிக்கிறோம். சேலம் மேட்டூர் அணையில் 79.62 அடி மட்டுமே நீர் இருப்பதால் காவிரி டெல்டா பாசனத்திற்கான தண்ணீர் திறக்கப்படவில்லை. தொடர்ந்து 62வது ஆண்டாக ஜூன் 12 திறப்பு நடைமுறையில் தடை ஏற்பட்டு குறுவை சாகுபடி பாதிப்பு அதிகரித்துள்ளதால் டெல்டா விவசாயிகள் கடும் வேதனை.
சிறு குறு விவசாயிகளின் கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டுமென கொடைக்கானல் மலைவாழ் விவசாயிகள் வலியுறுத்தல். விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பாகுபாடு காட்டக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் லோன் தள்ளுபடி செய்வேன்னு சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் அவர் தமிழக முதல்வர் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, உடனுக்கு புறம்போக்காக சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 50,000 வாங்குறவருக்கு தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது மறுபரிசீலனை பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி 3 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் தான் வச்சிருப்பாங்க. அவங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் தான் இருக்கும். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கூட்டுறவு வங்கியில் பெற்ற வேளாண் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தாவேக அரசுக்கு எதிராக விவசாயிகள் முழக்கம். தூத்துக்குடி மாவட்டம் வடகால் பாசன பகுதிக்கு பாபநாசம் அணையில் இருந்து 1000 கன அடி தண்ணீர் திறக்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை. தண்ணீர் திறக்கவில்லை என்றால் 12,000 ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக தெரிவித்த விவசாயிகள் தாமிரபரணி வடநில கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவைகுண்டம் அணையிலிருந்து வடகால் பாசனத்திற்கு கிட்டத்தட்ட 12,000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் இருக்கின்றன. இந்த விவசாய நிலங்களிலே நெல், வாழை உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் இன்னைக்கு விவசாயிகள் பயிரிட்டிருக்காங்க. ஆனால் முறையான தண்ணீர் வழங்கப்படாத காரணத்தினால இன்னைக்கு அந்த வாழை பயிர்கள், நெல் பயிர்கள் உட்பட பல்வேறு பயிர்கள் இன்னைக்கு கருதி கொண்டிருக்கிறது. எனவே இந்த வடகால் பாசனத்திற்கு 1000 கன அடி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்படாததால் டெல்டா விவசாயிகள் மிகுந்த வேதனையுடன் காத்திருக்கும் அவல நிலை. கர்நாடகா வழங்க வேண்டிய காவிரி நீரை நீதிமன்றம் மூலம் பெற்றுத்தர தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளி ஒருவர் அனுமதிக்கப்பட்டு 2 நாட்களாக எந்த சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. வலியால் துடித்து கதறுவதாக நோயாளியின் உறவினர்கள் புகார் தெரிவித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் நிலையில் அரசு மருத்துவமனையில் சேவை கேள்விக்குறியாகியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்க பிரத்யேக செயலி மூலம் முன்பதிவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு மருத்துவமனைகளை நம்பி வரும் ஏழை எளிய மக்களிடம் ஸ்மார்ட் போன் மற்றும் இணைய வசதி எவ்வளவு உள்ளது என்ற அடிப்படை கேள்வி எழுந்துள்ளது. நீண்ட நேர காத்திருப்புக்கு தீர்வு ஏற்படுத்த கூடுதல் மருத்துவர்கள் பதவிகளை உருவாக்காமல் செயலிமுறை நடைமுறைக்கு பொருந்துமா என மக்கள் விமர்சனம். தாம்பரம் மாநகராட்சியின் முக்கிய குடிநீர் ஆதாரமான மாடம்பாக்கம் ஏரியின் சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமென தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தாம்பரம் மாநகராட்சி, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், நீர்வளத்துறை ஆகியவை இணைந்து நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாசுபடுத்துபவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு. திருவண்ணாமலை ஆட்சியரகத்தில் ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடம் அரசு மருத்துவமனையில் தண்ணீர் இல்லை, அனைத்திற்கும் லஞ்சம் கேட்பதாக அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பொதுமக்கள். மக்களின் தொடர் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் திணறிய ஆதவ் அர்ஜுனா ஒவ்வொரு இடத்தையும் ஆய்வு செய்துவிட்டு வருவதாக மழுப்பலாக கூறி தப்பியோட்டம். அதே மாதிரி சிசன் பண்ணாலும் பெரிய உள்ளேருந்து வாட் பை சீக்கிரம்ல அவங்க சீரியஸாக நானே 3 டெலிவரி என் பேரை பண்ண பார்த்தேன் 1000 ரூபாய் வாங்கிட்டு எனக்கு வெளியே அனுப்புறாங்க. இப்போ அதுதான் வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட்லாம் கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜ் உள்ள வரேன். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தனியார் பள்ளி வாகனம் நிலை தடுமாறி குளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நல்வாய்ப்பாக அதில் இருந்த 15 பள்ளி குழந்தைகள் காயமின்றி உயிர் தப்பினர். பள்ளி வாகனங்கள் விபத்தில் சிக்குவது தொடர்கதையாகி வரும் நிலையில் வாகனங்களில் முறையாக ஆய்வு நடந்ததா என சந்தேகம் எழுவதாக பெற்றோர் ஆதங்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள சூரங்குடி கிராமத்தில் பேருந்து இயக்க வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை வசதி கோரி பொதுமக்கள் சாலை மறியல். போராட்டம் நடத்திய மக்களை சந்திக்க அதிகாரிகள் யாரும் முன்வராத நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட கிராம மக்கள் முடிவு. எங்க ஊரை யாருமே கண்டுக்கிறதே கிடையாதுங்க. எங்க ஊர் யாரும் கண்டுக்கல. எங்க ஊருக்கு பள்ளி பேருந்து கிடையாது. காலையில ஒரு பிள்ளை 20 ரூபா கொடுத்தா பள்ளிக்கூடத்துக்கு போகுது.
பிரைவேட் பஸ்லாம் போகுது, பிரைவேட் ஆட்டோல தான் போகுது. அப்புறம் சாயந்தரம் வரும்போது அதே மாதிரி பண்ணுது. ஒரு இலவச பேருந்து கிடையாதுங்க எங்க ஊருக்கு. அவருக்கு பஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. சேலம் அரசு கலைக்கல்லூரியில் மாணவர் சேர்க்கையில் முறையான வழிமுறைகள் கடைபிடிக்கப்படாததை கண்டித்து பெற்றோருடன் இணைந்து மாணவர்கள் போராட்டம். எந்தெந்த துறைகளில் எத்தனை இடங்கள், அதற்கான தகுதி மதிப்பெண் எவ்வளவு போன்ற விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்காமல் பல மணி நேரம் காக்க வைத்துவிட்டு கலந்தாய்வு நிறைவு பெற்றதாக கூறியதால் போராட்டம். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவித்த கோவில் பிரசாத விற்பனை திட்டத்தால் பக்தர்கள் கடும் அதிர்ச்சி. பக்தர்களுக்கு அருளாசியாக இலவசமாக வழங்கப்படும் பிரசாதத்தை வணிகப் பொருளாக மாற்ற அரசு துணிந்துவிட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளதோடு கோவில் மரபுகள் வருவாய் நோக்கில் மாற்றப்படுவதாகவும் விமர்சனங்கள் வலுத்துள்ளன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் தலைமறைவாக இருந்த நபர் நீதிமன்றத்தில் சரண். கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்த சம்பவத்தில் ராஜ்குமார் என்பவர் சரணடைந்த நிலையில் 9 மாதங்களுக்கும் மேலாக குற்றவாளியை பிடிக்காமல் காவல்துறை அலட்சியமாக இருந்தது ஏன் என மக்கள் கேள்வி. முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்று 30 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் வரவிருக்கும் மழையால் சென்னை மீண்டும் தத்தளிக்காத வகையில் முன்கூட்டியே தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பாரா என மக்கள் எதிர்பார்ப்பு. கோடைக்கால மின் பற்றாக்குறை சவால்களை முழுமையாக சமாளிக்க முடியாது என்ற வாதம் நிலவி வரும் நிலையில் மக்களிடையே மழைக்கால நிலை குறித்த கேள்வி மேலோங்கியுள்ளது. சென்னை கொடுங்கையூர் குப்பை எரிப்பு நிலையத்தை நிரந்தரமாக மூடவும் புதிய கழிவிலிருந்து மின்சார உற்பத்தி திட்டத்தை கைவிடவும் வடசென்னை குடியிருப்போர் சங்கங்கள் வலியுறுத்தல். 415 குடும்பங்கள் ஆய்வில் 80% பேர் உடல்நல பாதிப்பு, 92% நிலத்தடி நீர் மாசு, புகை பாதிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்த குடியிருப்போர் சங்கங்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென அதிகாரிகள் மற்றும் எம்எல்ஏவிடம் பொதுமக்கள் கோரிக்கை. சந்தை மதிப்பில் இழப்பீடு வழங்கி வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். புனேவில் காக்ரோச் ஜனதா கட்சி கல்வி அறிக்கையை வெளியிட்டு நாடு தழுவிய போராட்டத்தை தொடங்கியது. தேர்வு முறைகேடுகள், வினாத்தாள் கசிவுகள், முடிவுகள் தாமதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தல். மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் போலி பட்ட சான்றிதழ் விவகாரத்தில் மாநில பல்கலைக்கழகங்கள் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை விசாரணை தீவிரம். ஆவணங்களை மறைக்கும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் போலி பட்டங்களால் அரசு வேலை பெற்றவர்களின் நியமனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 3 லட்சம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் வெறும் 6 காவலர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ள அவலம். ஒரு ஷிப்டுக்கு 3 காவல்துறையினர் மட்டுமே பணியில் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிங்கப்பெண் படை என்பது வெறும் கண் துடைப்புக்காக மட்டும்தானா என மக்கள் சரமாரி கேள்வி. தமிழக காங்கிரஸில் தலைமை மாற்றம் மீண்டும் பேசு பொருளாகியுள்ள நிலையில் தற்போதைய தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பதிலாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ராகுல் காந்தியின் நெருக்கம், தேசிய பொறுப்புகள், எதிர்கால கூட்டணி அரசியல் கணக்குகள் ஆகியவை தாக்கூருக்கு சாதகமாக இருப்பதாகவும் தகவல். தமிழகத்தில் சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவையை நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்க கோரி பொதுநல வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பான மத்திய அரசின் சுற்றறிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 8 வாரங்களில் மத்திய அரசு பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதரம் பாடப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க நீதிமன்றம் நோட்டீஸ். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பொறியாளர் கவின் ஆணவ கொலை வழக்கில் சிறையில் இருந்த உதவி ஆய்வாளருக்கு ஜாமீன் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மக்களின் மனதில் இருந்த சாதியை ஒழிக்கும் பொறுப்பை அரசு ஏற்க வேண்டும் என நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளதோடு மற்ற குற்றவாளிகள் மீதான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அறிவிப்பு. கேரள மாநிலம் சபரிமலையில் நெய் விற்பனை முறைகேடு வழக்கில் ஊழல் தடுப்பு பிரிவு அறிக்கையில் அதிருப்தி தெரிவித்த உயர்நீதிமன்றம் அனுபவமும் நேர்மையும் கொண்ட மூத்த அதிகாரி கொண்டு முழு விவகாரத்தையும் மறு ஆய்வு செய்ய உத்தரவு. தேவசம் வாரியத்திற்கு ஏற்பட்ட இழப்பை குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் நீதிபதிகள் கண்டனம். ஒரு மாவட்டத்தின் பிரச்சனையை மற்றொரு மாவட்ட ஊழியர்களால் சமாளிக்கும் நிலை மின்வாரியத்தின் மனிதவள திட்டமிடல் தோல்வியை காட்டுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. ஹார்ட் டிஸ்க் மாயம் உள்ளிட்ட சர்ச்சைகளுக்கு மத்தியில் நிரந்தர பணியாளர் பற்றாக்குறை மீண்டும் விவாதமாகியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம்.
புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற கருணாஸை ஜூன் 18ஆம் தேதி காணொலி மூலம் ஆஜர்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூக்கு தண்டனையை உறுதி செய்யும் வழக்கில் வரும் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்கவும் நீதிபதிகள் ஆணை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த மருதம் பூத்தூரைச் சேர்ந்த பதநீர் இறக்கும் பனை விவசாயி மணிகண்டனை உதவி ஆய்வாளர் எசக்கி ராஜா சுட்ட வழக்கு. உள்ளூர் காவல்துறையினர் விசாரித்தால் நீதி கிடைக்காது என்றும், எனவே சிபிஐ போன்ற வேறு விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்தவும் கோரி மணிகண்டனின் தந்தையின் கோரிக்கையை ஏற்று சிபிசிஐடி விசாரணைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி உத்தரவு. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் டிப்ளமோ படித்து செமஸ்டர் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாமல் அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத சிறப்பு வாய்ப்பு. வரும் அக்டோபர் மற்றும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதங்களில் நடைபெற உள்ள செமஸ்டர் தேர்வுகளில் மட்டும் அரியர் தேர்வு எழுத அனுமதி வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை செயலாளர் அறிவிப்பு. சென்னை தியாகராய நகர் தனியார் பள்ளி வளாகத்தில் மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் சந்தேகம். மாணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக எழும் குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் வயநாடு மாவட்ட பள்ளியில் மாணவர்களிடையே ஷிகெல்லா தொற்று பரவி வரும் நிலையில் மேலும் 7 மாணவர்களுக்கு தொற்று உறுதி. இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ள நிலையில் சுகாதாரத்துறை தீவிர கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஓமன் கடல் பகுதியில் சரக்கு கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் காணாமல் போன 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது உறுதி. மீட்புப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் உடல்களை தாயகம் கொண்டுவர மத்திய அரசு அவசர நடவடிக்கை. தமிழகத்தைச் சேர்ந்த இளம் இசைக்கலைஞர் லிடியன் நாதஸ்வரம் உருவாக்கிய நியூ ஃபீனிக்ஸ் சிம்போனி நம்பர் 1 லண்டன் அபே ரோட் ஸ்டுடியோவில் லண்டன் சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவுடன் பதிவு செய்யப்பட்டு புதிய சாதனை. வருகிற 21ஆம் தேதி சென்னை மியூசிக் அகாடமியில் ஆடியோ வெளியீடு நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை காரணமாக வெயிலின் தாக்கம் நேற்று சற்று குறைந்த நிலையில் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் சுட்டெரித்த வெயிலுக்கு தற்காலிக ஓய்வு. திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, நாகை ஆகிய இடங்களில் மட்டுமே நேற்று வெப்பம் 100 டிகிரியை தாண்டிய நிலையில் வரும் 15ஆம் தேதி வரை இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.